ஹாய் ஹலோ நான் சம்பத் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டே 6க்கான கிளாஸ் வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுலேருந்து சின்ன வயசு வரைக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து ஆம், ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை மேபி வேற ஏதாவது ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை வயசானவங்களா கூட இருக்கலாம். ஸோ அப்போது நீங்கள் நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். அதை வந்து எப்படி வந்து ஃபார்ம் பண்ணி வைக்கிறது, எந்த மாதிரி கொண்டு போகிறது அப்படின்றதுல பேசுறதுல தயக்கம் வருது. இது சரியா, நம்ம பேசுறது சரியா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து வார்த்தைகளை வந்து சரியா ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணி, ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை வரும், செகண்ட் இந்த வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்கும் தயக்கமாக இருக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி நீங்கள் ஸ்கூல்லேருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இது வரைக்கும் நீங்கள் சாரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத இங்கிலீஷில் நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்றத நம்ம செக் பண்ணலாமா? ஓகே, அப்படின்னா நான் கேட்குற 5 சென்டென்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லணும், மறக்காமல் சொல்லணும். நீங்கள் எந்த அளவுக்கு இங்கிலீஷில் எஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாமா? சரிங்களா? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஹோமுக்கும் ஹவுஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஹோம் ஹவுஸ். 2 ஜாபுக்கும் ஒர்க்குக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 3 லோன்லி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கும் அலோன் அப்படின்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் என்ன? சரிங்களா? அடுத்தது எண்டு ஃபினிஷ், இந்த வார்த்தைக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அப்போ நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டே வந்திருக்கோம். ஸோ அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளும் பட் நமக்கு தெரியும், ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்றது தான் தெரியல. சரிங்களா? உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? நம்ம கிளாஸ் போலாமா? ஓகே. இப்போ என்ன அப்படின்னா, இந்த கிளாஸ்ல இருந்து தான், அதாவது லாஸ்ட் ஒரு 5 கிளாஸஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். டே 1, 2, 3, 4, 5. டே 1ல என்ன பார்த்துருப்போம்? ஒரு பேசிக் சென்டென்சஸ் பார்த்துருப்போம். டே 2ல என்ன பார்த்துருப்போம்? ஆமு, ஈஸு, ஆறு. இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். டே 3ல என்ன பார்த்துருப்போம்? ப்ரொனவுன் பார்த்துருப்போம். டே 4ல ஆர்டிகல்னு பார்த்துருப்போம். டே 5ல வந்து என்ன பார்த்துருக்கோம்? நவுன்லேயே 2 டைப் இருக்கும். அது வந்து கவுண்டபிள், அன்கவுண்டபிள் நவுனு அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இதெல்லாம் இன்னொரு வாட்டி தெரியலன்னா, இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு இங்கிலீஷ் கிராமர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பேச ஆரம்பிக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இந்த வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. அப்போ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் இப்போ இன்னைக்கு வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலில் நடத்துகிற மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு வந்து நம்ம வேற விதமாக ட்ரை பண்ணலாம். சரிங்களா? எனக்கு இங்கிலீஷில் பேசணும் அப்படின்ட்டு ஆசை. பட் எனக்கு வந்து பெரிய சென்டென்ஸ்லாம் ஃபார்ம் பண்ண தெரியல. சின்ன சின்னதாக தான் நான் ஒரு 2 சென்டென்ஸ் வச்சுக்கிட்டு 2 வார்த்தைகளை வச்சுட்டு தான் நான் ஒரு பேச ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் இருக்கீங்கன்னா, அது முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா முடியும். 2 வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு சென்டென்ஸை நான் இங்கிலீஷில் மேக் பண்ண முடியும். முடியுமா? கண்டிப்பாக முடியும். அது அப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு லாங்குவேஜ்ல முதல்ல வர்றது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஜெக்ட்னு பேரு. அவரை பற்றி யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அவர் தான் சப்ஜெக்ட். 2வது வர வார்த்தை என்ன அப்படின்னா, வெர்ப் அப்படின்னு பேரு. வெர்ப்னா என்ன? ஒரு செயல் வரும். முதல்ல நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க, அடுத்தது 2வது வந்து அவங்க செஞ்ச செயல். இதை மட்டும் வச்சுக்கிட்டு பாசிட்டிவா என்னால் பதில் சொல்றதுக்கான சென்டென்ஸை நான் உருவாக்கிட முடியும். சரிங்களா? உதாரணத்துக்கு, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி சொல்லலாம்? நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றத ஐ ஏட்னு சொல்லலாம். சரிங்களா? நீ என்ன கிரவுண்டுக்கு போனியே, அங்க நல்லா விளையாடுனியா? நான் நல்லா விளையாடினேன்ப்பா. ஐ பிளேட் வெல். சரிங்களா? ஐ பிளேட் வெல். அடுத்தது, நீ அந்த படம் பார்த்தியா? தியேட்டருக்கு போனியா, அந்த படம் பார்த்தியா அப்படின்னா, எஸ் ஐ வாட்ச் த மூவி. ஐ வாட்ச் த மூவி. சரிங்களா? அப்போ இது மாதிரி இது வரைக்கும் பாருங்களேன், இதெல்லாம் 2 சென்டென்ஸ் தான். சரிங்களா? 2 சென்டென்ஸ். முதல்ல அவங்க அவங்க செஞ்ச செயல். 2வது அவங்க 2 சென்டென்ஸ் பாருங்க. முதல் ஆள் யாரு? ஒரு நபரு. அவங்க என்ன செஞ்சிருக்காரு? அவர் செஞ்ச செயல் என்ன செஞ்சிருக்காருங்க? விளையாடி இருக்காரு கடந்த காலத்துல. 3வது இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செயலை செஞ்சவங்களும் அவங்க செஞ்ச செயலும் 2வதா வருது. அப்போ இங்கிலீஷ்ல எப்பவுமே சிம்பிளா 2 வார்த்தையை வச்சுட்டு பேசணும் அப்படின்னா, முதல்ல
ஒரு நபர் இருக்கணும். நம்ம யாரை பத்தி பேச போறோமோ அவங்க. 2வது வந்து அவங்க செஞ்ச செயல் இருக்கணும். ஓகேவா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் அந்த நபர்ன்னு சொல்றோம்ல, நம்ம யார பத்தி பேசணுமோ அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவோம். 2வது வந்து அவங்க செஞ்ச செயல வந்து நம்ம ஸ்கூல்ல சொல்லிக் குடுத்த மாரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வெர்ப்னா என்ன? இது வந்து இந்த வார்த்தை எப்பவுமே ஒரு செயல குறிக்கக்கூடிய வார்த்தையா தான் இருக்கும். இது எல்லாமே இந்த சப்ஜெக்ட் எல்லாமே நவுன் தான் சப்ஜெக்ட்டா வரும். சரிங்களா? நவுன்னா யாரு? நம்ம யார பத்தி பேசப் போறோம்? இந்த பூமியில இருக்கிற ஏதோ ஒண்ணு. அத பத்தி தான் பேசப் போறோம். சரிங்களா? என்ன வேணா இருக்கலாம். சரிங்களா? அத பத்தி தான் நம்ம பேசப் போறோம். ஸோ அப்போ முதல்ல வரக்கூடிய வார்த்தை இந்த சிம்பிளா பேசுறதுக்கு ஒரு நபரும், 2வது வந்து அவங்க செஞ்ச செயல பத்தி வச்சுக்கிட்டு 2டே 2 வார்த்தைய வச்சுக்கிட்டு நான் ஒரு சென்டென்ஸ பாசிட்டிவா இங்கிலீஷ்ல நான் மேக் பண்ண முடியுமா? முடியாதா? நிச்சயமா முடியும். ஸோ அப்போ இது கிளாஸ் ஃபுல்லா நம்ம இனிமேல் இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே பார்க்கலாமா? ஓகே. சரி. நான் அப்போ இந்த மாரி நான் பேசப் போறேன். ஸோ அப்போ நான் 2 வார்த்தைய வச்சுட்டு ஒரு சென்டென்ஸ வந்து மேக் பண்ண போறேன். அந்த 2 வார்த்தை முதல்ல சப்ஜெக்ட்ன்னு நீங்க சொல்லிட்டீங்க. 2வது ஒரு செயலான வெர்ப்ன்னு சொல்லிட்டீங்க. இந்த வார்த்தைகள்லாம் நான் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா, இந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு ஒரு படம் பார்த்திருக்கீங்க. அந்த மூவி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்ல, இல்ல. அந்த மூவிய நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நேத்து அவன் தியேட்டருக்கு போனானே, அவன் எதுக்குடா போனான்? என்ன செஞ்சான்? அப்படின்னு சொல்லிட்டு, அவன் தியேட்டருக்கா? அவங்க தியேட்டர்ல அவங்க யாரோ ஒருத்தன் ஒர்க் பண்ணாங்க. அவன சந்திக்க போனான். அவன சந்திச்சான் அப்படின்னு ஹி மேட் அவன் அவங்கள சந்திச்சான். ஹி மெட்னா அவன் சந்திச்சான் அப்படின்னு அர்த்தம். அவன் சந்திச்சான் அப்படின்னு அர்த்தம். அப்போ முதல்ல வரக்கூடிய வார்த்தைய நம்ம தெரிஞ்சிருக்கணும் நெறையா. 2வதா வரக்கூடிய வார்த்தையும் நம்ம நெறைய தெரிஞ்சிருக்கணும். இந்த 2வதா வரக்கூடிய வார்த்தைகள் எங்க இருக்கும் அப்படின்னா, நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. வெர்ப் டேபிள்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க. அதுல இந்த முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த 2வது இடத்துல வரும். எப்போ? 2 வார்த்தைய மட்டும் வச்சுக்கிட்டு நான் இங்கிலீஷ் பேசும்போது. ஓகேங்களா? இப்ப பாருங்க. உதாரணத்துக்கு பார்க்கலாமா? உதாரணத்துக்குன்னா, "நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு அப்பா கேட்கிறாரு. பாசிட்டிவா நான் சொல்றேன். நான் சாப்பிட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்றேன். நான் சாப்பிட்டேன். நானு சாப்பிட்டேன். ஐ ஏட். சரிங்களா? "நீ என்ன செய்ற?" அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ நான் சாப்பிடுறேன். ஐ ஈட். புரியுதா? அப்ப ஐ ஏட்ன்னா நான் சாப்பிட்டேன். ஐ ஈட்ன்னா நான் இப்ப சாப்பிடுறேன். நான் சாப்பிடுறேன். சரிங்களா? இங்க பாருங்க. அடுத்து இன்னொன்னு. ஐ நீ என்ன செஞ்ச நேத்து? கிரவுண்டுக்கு போய் நீ என்ன செஞ்ச? நான் அங்க போய் விளையாடினேன்ப்பா. ஐ பிளேய்டு. இப்ப நீ என்ன செய்ற? அப்படின்னு கேட்கும்போது, வாட் டு யூ டூ நவ்? அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்ப விளையாடுறேன். ஐ பிளே. புரியுதுங்களா? அப்போ 2 சென்டென்ஸ் 2மே பாசிட்டிவா இருக்கு. இது வந்து கடந்த காலத்துல நடந்து முடிஞ்ச செயல பத்தி பேசுது. இப்போ பிரசன்ட்ல நடந்து முடிஞ்ச செயல பத்தி இப்போ இந்த சென்டென்ஸ் பேசுது. சரிங்களா? இப்போ நான் ஒரு சின்னதா ஒரு வித்தியாசம் குடுக்குறேன் உங்களுக்கு. இந்த கடந்த காலத்துல நடந்து முடிஞ்ச செயல பத்தி பேசினா 2வது வார்த்தை எங்கருந்து வரும் அப்படின்னா, இந்த வெர்ப் டேபிள்ல நடுவுல இருக்கிற வார்த்தைகள் தான் இங்க வந்துரும். இப்போ நான் கரண்ட்டா பேசக்கூடிய இந்த பிரசன்ட்ல இப்போ 2 வார்த்தைய வச்சுட்டு பாசிட்டிவா பதில் தரணும். அந்த வார்த்தை எங்க வரும்னா, வெர்ப் டேபிள்ல முதல்ல இருக்கிற இடத்துல இருந்து வந்துரும். புரியுதுங்களா? இன்னும் பிரீஃபா நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இதுவே எடுத்துக்கலாம். சாப்பிட்டேன். இங்க பாருங்க. வெர்ப் டேபிள் இது. வெர்ப் டேபிள் இங்க பாருங்க. ஈட்டு 2வது என்ன வரும்? ஏட்டு 3வது என்ன போகும்? ஈட்டன் அப்படின்னு வரும். இப்போ நான் பாசிட்டிவா பதில் சொல்லணும். சாப்பிட்டியான்னு கேட்டிருக்காங்க. நான் பாசிட்டிவா பதில் சொல்லணும். என்ன சொல்லணும்? இப்ப பிரசன்ட்ல சொன்னேன்னா ஐ ஈட். ஐ ஈட்ன்னு சொல்லுவோம். இது நேத்து போனியே, நேத்து அந்த ஃபங்ஷனுக்கு போனியே, அங்க நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐ ஏட். அப்ப இந்த 2 வார்த்தைகளுமே நம்ம முக்கியம். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இந்த 2மே. சரிங்களா? ரொம்ப, ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். சரிங்களா? இப்போ இந்த வெர்ப் டேபிள்ல முதல்ல இருக்கிறது இப்ப நடக்கிற செயல பத்தி பேசுறதும், இந்த 2வதா இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே நடந்து முடிஞ்சத பத்தி பேசுறதும். பட் இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. இது வந்து நான் அப்புறமா சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு இத மட்டும் பார்க்கலாம். இந்த 3வது சென்டென்ஸ் வந்து நம்ம ஃபியூச்சர்ல அதுக்கான டென்ஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம
இதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ இந்த சென்டென்ஸ்ல இந்த 2 வார்த்தைய வச்சுட்டு பேசுறேன்ல, இந்த சென்டென்ஸ்லாம் நான் எந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும்? நம்ம எந்த இடத்துல இத அப்ளை பண்ணி பேச முடியும்? எது எதுக்காகலாம் நான் இந்த 2 வார்த்தைய வச்சுட்டு பேசலாம் அப்படின்னா, எப்பவுமே நான் டெய்லியும் வழக்கமா ஒரு செயல செய்றேன். அதாவது காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன், டெய்லியும் பிரஷ் பண்றேன், டெய்லியும் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறேன், 1 மணிக்கு லஞ்ச் சாப்பிடுறேன், 4 மணிக்கெல்லாம் ஸ்கூல விட்டு வெளில வரேன். அடுத்தது வந்து நைட்டு 7 மணிக்கு டின்னர் சாப்பிடுறேன், அப்புறம் 9 மணிக்கு தான் தூங்க போறேன். ஸோ அப்போ அன்றாட ஆக்டிவிட்டிஸ், டெய்லி ரொட்டீன்ஸ வந்து நம்ம பேசும்போது, இந்த மாரி 2 சென்டென்ஸ வச்சுக்கிட்டு நம்ம பாசிட்டிவா பதில தரலாம். இப்போ எப்படி பார்க்கலாமா? இப்போ எப்படின்னா 2 வார்த்தை இங்க பாருங்க. "எப்பா நீ என்ன டெய்லி எத்தன மணிக்கு எழுந்திருக்கிற?" "ஐ கெட் அப் யூசுவலி அட் 5 இன் த மார்னிங்." நான் எப்பவுமே காலையில 5 மணிக்கு எழுந்துருவேன். இப்ப 2டே வார்த்தையில எப்படி சொல்றது? "நீ எப்ப எழுந்திருப்ப?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப பதில் நான் சொல்றேன். அப்ப நானு ஐ "நீ எப்ப எழுந்திருப்ப?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப பதில் நான் சொல்றேன். அப்போ ஐ வேக்ட் அப். இங்க பாருங்க. அது வேக்ட்ன்னு சொல்றேன் பாருங்க. ஐ கெட் அப். ஐ கெட் அப். ஐ கெட் அப்னா நான் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ கெட் அப் இது வரைக்கும் 2 வார்த்தை. நான் எழுந்திருக்கிறேன். எப்ப எழுந்திருக்கிற? அப்படின்னு சொல்லும்போது ஐ கெட் அப் அட் 5 இன் த மார்னிங் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். ஐ கெட் அப் அட் 5 இன் த மார்னிங். அப்போ இது வந்து நான் டெய்லியும் 5 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா நான் எழுந்திருப்பேங்க. அப்படின்னு யூசுவலா நீங்க செய்யற வேலையை பத்தி பேசும்போது இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுவே வேற இடத்துல எங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இதுதாங்க உலக உண்மை. இதை வந்து நம்ம மாத்தவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து கிழக்கு பக்கமா தான் உதிக்கும், வெஸ்ட்ல தான் போயிட்டு மறையும். அப்படின்ற பட்சத்துலலாம் அந்த மாதிரி யுனிவர்சல் ட்ரூத் பத்தி பேசும்போது நம்ம இந்த 2 சென்டென்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 1. 3வது இன்னும் எங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வழக்கமா எனக்கு பிடிக்கும். ஒரு செயலை செய்யறதுக்கு எப்பவுமே பிடிக்கும். பிடிக்காது. எப்பவுமே இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. அப்படின்னு பேசும்போது நம்ம இந்த 2 சென்டென்ஸை வச்சு பதில் சொல்லிக்கலாம். அடுத்தது எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க. அப்போ சிம்பிளா 2 வார்த்தையை வச்சு பதில் சொல்லணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா, இந்த 2 வார்த்தையை வச்சு நீங்க பதில் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது புரிஞ்சுதா? அப்போ இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இந்த 2 வார்த்தைகளும் எதுக்கு பயன்படுது? இதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்? ஃபார்மட் எப்படி இருக்கும்? அப்போ இதை அப்ளை பண்ற இடமும் நமக்கு தெரிஞ்சிருச்சா? ஓகேவா? அடுத்தது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. இப்போ இதுல ஒரே ஒரு டவுட் மட்டும். இதுதான் எல்லாருக்கும் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். இதுல ஒரே ஒரு டவுட்னா, இந்த ஐ, வி, யூ, தே இதுக்கு பக்கத்துல 2வது ஒரு செயல் வரும்னு சொன்னேன்ல. அப்ப இந்த வரக்கூடிய செயல், இந்த வெர்பு டேபிள் இருக்குல்ல 3 ரோ இருக்குல்ல, அது வார்த்தையா அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஒருவேளை நம்ம பேசக்கூடிய ஆளு நானு, நாங்க, நீங்க, நீங்க, அவங்க இந்த மாதிரி ஐ, வி, யூ, தே இதெல்லாம் முதல்ல ஒரு சப்ஜெக்டா நம்ம வச்சு பேசணும்னா, இதுக்கு அடுத்ததா வர வெர்பு வந்து நம்ம வெர்பு டேபிள்ல இருந்து அப்படியே எடுத்து வச்சு ரூட் வெர்பை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். பட் ஒருவேளை இப்போ நம்ம பேசக்கூடிய ஆள் வந்து சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட்டு அப்படின்னு வார்த்தை முதல்ல வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ 2வது வரக்கூடிய அந்த செயல் வந்து அந்த வெர்பு பக்கத்துல வெர்பு டேபிள்லேருந்து இந்த செயல் அப்படிங்க எடுத்து எழுதிடுவோம். சில வார்த்தைகளுக்கு ப்ளஸ் எஸ் வச்சு நம்ம சேர்த்து எழுதணும். இப்போ இதை செக் பண்ணிடலாமா? இங்க பாருங்க. நான் படிக்கிறேன்னா, நீ என்னப்பா பண்ற? நான் படிக்கிறேன். ஐ ரீடு. அக்கா இருந்தாலே அவன் என்ன பண்றா? அவளும் படிக்கிறா. ஷீ ரீட். கூட ஒரு எஸ் சேர்ந்து வரும். ஷீ ரீட்ஸ். சரிங்களா? இப்போ அடுத்தது நீ என்ன பண்ற? நான் போறேன். ஐ கோ டு ஸ்கூல். அப்படியா? அண்ணன் இருந்தானே அவன் என்ன பண்றான்? ஹீ கோ ஒரு பக்கத்துல எஸ் சேர்ந்து கோஸ்னு வந்துடும். கோன்றது கோஸ்னு வரும். கோஸ் டு ஸ்கூல் அப்படின்றது வந்துடுது.
அப்ப நீங்க இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கோன்றது கோஸ் அப்படின்னு மாறிடுது. எப்போ? ஹி, ஷி, இட் இதெல்லாம் வரும்போது வெர்போட எஸ் சேர்ந்து வந்துருது. ஐவி இதெல்லாம் வரும்போது நார்மலாவே வந்துருது. சரிங்களா? ஓகேவா? இதுதாங்க இந்த சென்டென்ஸோட ஃபார்மேட்டு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ இங்க ஒரு 50 சென்டென்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு குடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதெல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு லைவ் இருக்கு. 8 மணிக்கெல்லாம். நம்ம அதுல வந்து இந்த ஒரு 5 நாள், இந்த 5, 6 நாள் கிளாஸே ரொம்ப பிரீஃபா பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க இந்த 50 சென்டென்சஸ் இங்க பாருங்க. ஐவியூதே வரும்போது ஐ கோ, ஐ ஈட், ஐ ட்ரிங்க், ஐ ரீட், ஐ ப்ளே, யூ கோ, யூ ப்ளே, யூ ரீட் அப்படின்லாம் அந்த ஒரு இந்த ஐவியூதே ப்ளஸ் வந்து அந்த வெர்பு வந்து அப்படியே வந்துருது. ஓகேவா? இதெல்லாம் டெய்லியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். 2 வார்த்தையை வச்சு சொல்லியிருக்காங்க. 2வது இங்க பாருங்க. ஹீ, ஷி, இட் மட்டும் வரும்போது அங்க எப்படி இருந்துச்சு? ஐ ப்ளே அப்படின்னு இருந்துச்சு. இங்க எப்படி வருது? ஹீ வந்து முன்னாடி வரும்போது ஹீ பிளேஸ், ஹீ ரீட்ஸ், ஹீ ட்ரிங்க்ஸ், ஹீ கோஸ், ஷீ குக்ஸ், ஷீ ரீட்ஸ், இட் ரெயின்ஸ், இட் லுக்ஸ். அப்ப அந்த வெர்போட எஸ் சேர்ந்து வருதா? இதுதான் முக்கியம். அப்ப யாரோ ஒருத்தவங்க அவ, அவள், அது அப்படின்னு வரும்போது, ஒரு சப்ஜெக்ட் வரும்போது நம்ம வந்து அந்த வெர்பு பக்கத்துல வர செயல் கூட எஸ் சேர்த்துக்கணும். எப்போ? 2 வார்த்தையை மட்டும் வச்சு இங்கிலீஷ் பேசும்போது. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் புரிஞ்சிடுச்சா? ஓகே. இப்ப இன்னும் எக்ஸாம்பிள் பாருங்க. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்பவே நம்ம வந்து இது பிரீஃபா போக வேணாம். இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து இன்னைக்கு நைட்டு 8 மணி லைவ்ல வந்து நம்ம வந்து இதை பத்தி இந்த 5 கிளாஸ்ல உள்ள இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் பார்த்தோம். நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கல. சரிங்களா? 2 வார்த்தையை வச்சுட்டு நான் பேசுறேன். அதுல பாசிட்டிவா பதில் சொல்லணும்னா ஆமா ஆமான்னு சொல்லணும்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்த்தோம். இப்போ நெகட்டிவா சொன்னா அதே மாதிரி கேள்வி கொஸ்டின் ஃபார்மேட்டை நம்ம பார்க்கல. சரிங்களா? பட் இந்த இதுல வந்து நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். கொஸ்டின் ஆன்சர் ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதை பத்தி நைட் நம்ம பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு நைட் லைவ்ல 8 மணிக்கு வருவேன். ஸோ அதுல வந்து 1லேருந்து 6 வரைக்கும் டே இருக்குல்ல, நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. லவ் யூ ஆல். நிறைய என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. யாராச்சும் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது, இங்கிலீஷ் கிராமர் கற்றுக்கணும் அப்படின்னா என்னோட சேனல் வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு லைவ்ல சந்திக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி லாங் வீடியோ 7 மணிக்கு வந்துடும். ஓகேங்களா? ஓகே பாய். தேங்க்யூ.